Everyone, welcome to NKM session price action breakdown of 22nd June Monday. இது ஒரு புது வீக். இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்சுவலி நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடோட பிரேக்டவுன் என்ன, வேறு என்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த NKAM செஷன் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், லெட் மீ கோ டு ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகே, இன்றைக்கி 18 டெய்லி ஓப்பன் ஒரு கேப் டவுன், நியூ வீக் ஓப்பனிங் கேப்போட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் ஸ்டார்டட் கோயிங் லோவர் அண்ட் பர்ஜ்டு ப்ரீவியஸ் டே லோ. ப்ரீவியஸ் டே லோங்கிறது ஃப்ரைடேயோட லோ. இந்த இடத்துல உங்களுக்கு கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும், பட் டெய்லி கேண்டிலும் ஆர்டிஹெச் இருக்காது. ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏஷியா 20 ஓப்பன்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட். மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஒரு நல்ல சக்ஸஸ் ஷிஃப்ட் கொடுத்துட்டான். உங்களுக்கு கேப்பே ஃபில் பண்ணிட்டான். அண்ட் தென் உங்களுக்கு அதோட க்ளோசிங்லே விச் என்னென்னா, இது வந்து ஏஷியா ஓப்பன், ஏஷியா க்ளோஸில் அந்த ஒரு ரேஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குலிபிரியம் மாதிரி வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து லண்டனுக்கு வந்து திரும்ப பைஸ்க்கு மார்க்கெட் கண்டினியூட் ஆச்சு. கண்டினியூட் ஆகி நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஹைஸை மார்க்கெட் பர்ச் பண்ணிச்சு. மார்க்கெட் அதை பர்ச் பண்ணிட்டு அகைன் ஒரு ரீகன்சாலிடேஷன் அட் த Q3 ஓப்பன் ஆஃப் டெய்லி சைக்கிள். அது பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்னுமே ஹையர் ப்ரைஸஸ் தான் மார்க்கெட் புஷ் ஆச்சு. விச் இஸ் ஆர்டிஹெச்சில் வச்சு பார்க்குறப்ப நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கும் என்னோடய ஓப்பனிங் ப்ரைஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ். நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் எங்கே இருக்குது, விச் இஸ் இது. இப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப உங்களுக்கு குட்டி டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்கும். ஏன் குட்டி டிஃப்ரென்ஸ்னால், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்ஸ்டேவோட பிஎம் க்ளோசிங் தான் ஆர்டிஹெச்சோட க்ளோசிங்கு. ஆனால் இடிஹெச் வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஃப்ரைடே இருக்கிற மாதிரி காட்டும். இந்த ஒரு ஃப்ரைடேவோட க்ளோசிங் வந்து காட்டும், பட் ஃப்ரைடே வந்து நம்ம பேங்க் ஹாலிடே, ஸோ அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஆஸ் ஐ செட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான். உங்களுக்கு இந்த இடிஹெச்சில் நடந்த எல்லாத்தையும் இடிஹெச்சை ரெக்கவர் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன், எந்த இடத்துல, இந்த இடத்துல இன்னொரு 9:30 ஓப்பன். சரி, இப்போ இங்கே நான் மார்க்கெட்டுக்கு வரேன். இந்த இடத்துல வரேன்னா அப்படியே பை அடிக்க முடியும். இங்கேருந்து எங்கெங்கே போக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்று இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு கீழே போகிறதுக்கோ, இல்லை கேப் ஃபில்லேருந்து பை ஆகிறதுக்கோ, இல்லைனா அப்படியே மேலே போகிறதா இருந்தால் தேர் இஸ் ஒன்லி ஒன் எக்ஸ்டர்னல் இன் ஆர்டிஹெச் விச் இஸ் போன வாரத்தோட மண்டேவோட ஹை, விச் இஸ் இந்த ஒரு MMXMோட கம்ப்ளீஷன். ஸோ இதுதான் இருக்கிற ஒரே டார்கெட்டு. ஒரிஜினல் கன்சாலிடேஷன், எக்ஸ்டர்னல் என்னென்னு வேணால் சொல்லலாம். இதுதான் டார்கெட்டு. ஸோ இதை நான் லைன் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஐயை தூக்கிட்டானா மார்க்கெட்டை அப்படியே சார்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா செல்ஸ்க்கான சீக்வென்ஷியல்ஸ் இல்லை. ஓகேயா, ஏன்னா செல்ஸ்க்கான ப்ராப்பர் சீக்வென்ஷியல்ஸ் இந்த இடத்துல இருக்காது. ஏன்னா வீக்லி ஃபார்ம் ஆகாது, டெய்லி ஃபார்ம் ஆகாது, 90 ஃபார்ம் ஆகாது. 90 ஃபார்ம் ஆகாது 10:30 ஆகும். ஸோ ப்ராப்பர் சீக்வென்ஷியல்ஸ் இருக்காது. இதை தூக்கினானா அப்படியே இதையும் தூக்கிடுவோம். ஆல்ரெடி இன்றைக்கி மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட்லேயே பெரிய எக்ஸ்பென்ஷன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 600 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பென்ஷன். ஸோ ஐ வாஸ் லைக் நல்ல ட்ரேட்ஸ் வந்து எடுப்போம், இல்லை எடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் இருந்தேன். அதே மாதிரி நான் 9:30க்கு வந்தேன். 9:30யோட கேண்டில் இவ்வளோ பெருசு பிரிண்ட் ஆகிட்டு. ஓகேயா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் திரும்ப கீழே வரான். இந்த இடத்துல தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த கேண்டலில் இந்த ஐஎஃப்இஜிஸில் பேனிக் பை பண்ணணும்னு இருப்பானுங்க, இந்த இடத்துல செல் பண்ணணும்னு இருப்பாங்க. விச் இஸ் மார்க்கெட் வந்து 2 தரப்பினரையும் உள்ளே கூட்டு வருது. ப்ராப்பரான ஒரு கேமே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, ப்ளேவே. ஓகே, நான் வெயிட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டான். ஓகே, நான் வெயிட் பண்ண மாதிரி சொல்லக்கூட, நான் வெயிட்லாம் பண்ணல. இதுக்கு மார்க்கெட் வந்து நான் இந்த ஹையை அடிச்சிருந்தா சார்ட்டை க்ளோஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஏன்னா அதுக்கு அடுத்து ப்ளே இருக்காது. பட் அந்த ஹை அடிக்காமல் மார்க்கெட் கீழே வந்து இந்த 15 மினிட் எஃபிஜி 2 எஃபிஜியும் மிட்டிகேட் பண்ணான். ஐ வாஸ் லைக் ஓகே, இங்கே வந்து இந்த ரேஞ்சோட 50% இருக்க ஒரு 2 அன்ஃபில்டு ஃபேராலி கேப் இதை ஃபில் பண்ணிட்டான். நமக்கு ஆல்ரெடி இன்னையோட கரண்ட் டே லோவில் நமக்கு வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் இருக்குது. தர்ஸ்டேவோட லோ வந்து பார்த்திங்கன்னா ஒய்எம் மட்டும் ஸ்வீப் பண்ணியிருப்பான். நான் இங்கே வச்சு காட்டுறேன். ஒய்எம் வந்து தர்ஸ்டேவோட லோ இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான். ESNNQ பண்ணலை. ஸோ வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் இருக்குது. கரண்ட் டே லோவில் நமக்கு வந்து 90 மினிட் சீக்வென்ஷியலும் இருக்குது. இந்த இடத்துல தெரியுதா, 90 மினிட் சீக்வென்ஷியல், வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் அங்கே ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் இருக்குது. நமக்கு இங்கே லோவர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல இந்த ஃபேர் வேலி கேப் எஃப்இஜி ஃபில் அண்ட் ஃபில்லு அதோட அலைன் பண்ணுற மாதிரி 1 மினிட்டில் நமக்கு ஒரு மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல். இந்த இடத்துல ESNYM வந்து இந்த லோவர் டர்ட்டில் சூப் வைக்கல, பட் NQ டர்ட்டில் சூப் வச்சுட்டான். ஸோ வச்சோடனே ஐ வாஸ் லைக் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரேட் வரப்போகுது. அப்படி தான். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மேலே போனால் நான் இந்த இடத்துல வந்து ஓகே டால் பர்ஜ் ஆக போகுது, சார்ட் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் டால் பர்ஜ் ஆகாமல் மார்க்கெட் கீழே வரான். அப்போ தேர் இஸ் அ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்ட்ரைக் ஆன். ஸோ இந்த இடத்துல M15 எஃப்இஜிலேருந்து ஒரு மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல் கொடுத்துட்டு எஃப்இஜி ஃபில் அண்ட் ஃபில் கொடுத்துட்டான். இப்போ இந்த இடத்துல ஆல் ஐ நீட் இஸ் அ கன்ஃபர்மேஷன் ஃபார் பைஸ். அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட் ஃபராலிக்காக ஃபஸ்ட்டான் 2 எஃப்இஜிஸையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். பட் என்னென்னா ரொம்ப மேலே போயிட்டான். எனக்கு இந்த செகண்ட்ஸில் இங்கே அடிக்கிறதுக்கு
சுதாரிக்கிறதுக்குள்ளே மேலே போயிட்டான். கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுறக்குள்ளேயும் டபால்னு மேலே போயிட்டான். ஸோ இங்கே போனதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் 2 ஆப்ஷன் இருக்குது. டால் வாஸ் நியர்பை, டால் வாஸ் கேரண்டட். ஓகே, இந்த டால் தூக்காமல் ப்ரைஸ் கீழே போகாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி தூக்காமல் வந்துட்டான். ஸோ இந்த டைம் கன்ஃபார்ம் இதை போய் ஸ்ட்ரைக் பண்ணிடும். ஒரு ஃப்ரீயாக ஒரு எவ்வளோ பாயிண்ட்ஸு, 70 பாயிண்ட்ஸு. ஸோ ஒர்த் த ரிஸ்க் தான், எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் எப்பயுமே இந்த 1:1, 1:2, 1:2 கூட எடுப்பேன். 1:1, 1.5 எடுத்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது என்னோடய கேட்டகரியில் வராது. 1:2 மினிமம். அதுக்கு மேலே 1:3, 4, 5 அதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டார்கெட்டு, டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ப்ளே, அந்த நரேட்டிவ் எவ்வளோ பெஸ்ட் போகுது, கான்டெக்ஸ்ட்டு, அதை பொறுத்து டார்கெட்டோட ஆர்ஆருங்கிறது டிஃபைன் ஆகும். இந்த சினாரியோவில் நான் எடுக்கிறது ஒரு ப்ரீமியம் பைஸு, இருக்கிறதுலே ஒரு ப்ரீமியம் பைஸு. ஸோ டாலும் நியர்பை ஒர்த் த ரிஸ்க் தான். 15 மினிட் இன்டர்னல் மைக்ரோ சைக்கிள் சீக்வன்ஸில் டபால்னு மேலே போய்டுவாங்க, அது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஒர்த் த ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இங்கே நான் நெக்ஸ்ட்டுக்கு என்னோட ஓப்பனில் ட்ரேடை போட்டு மார்க்கெட் ஆர்டர் போட்டு இந்த மாதிரி வச்சிட்டேன். இந்த ஒரு பிபிஆர் மார்க்கெட் வரக்கூடாது, இந்த எஃபிஜியே ஃபுல்லாக ஃபில் ஆகக்கூடாது. அப்படியே இப்போ என்னென்னா டால் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி சினாரியோவில் பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நான் ஏன்னா என்னோடய ரிஸ்க் ரொம்ப பெருசாக வரும். ஸோ நான் இந்த மாதிரி தான் 1:2 மேக்ஸ் ஆல்மோஸ்ட் 2 hour 700 டிஸ்க் வச்சா 1400 ரிவார்டு வந்துச்சு ஒரு என்கியூ போட்டதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேனல் நான் மார்க்கெட் ஆர்டர் போயிட்டேன். மார்க்கெட் ஆர்டர் போனோடனே 2 கேனல் தான் டிபி, ஈஸி ஸ்கேல்ப்பு, ப்ளே தான் எல்லாமே. அவசரப்படல, எல்லாத்துலேயும் ட்ரேடை புஷ் பண்ணல. ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் தான். M15 இன்டர்னல் டு எக்ஸ்டர்னலு, மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியலு, ஆர்டிஎஸோட இருக்க ஒரே ஒரு பைசைல் லிக்விடிட்டி ஃபார் டுடேஸ் மண்டேக்கு. அண்ட் தென் இதுக்கு மேலே டெய்லியோட ஒரு எக்ஸ்டர்னல் இருந்தான். பட் அது வந்து எனக்கு ஐ வாஸ் நாட் ஸோ டெய்லியோட எக்ஸ்டர்னல் இது இடிஎஸோட லிக்விடிட்டி. பட் எனக்கு வந்து இது எடுக்கிறதே நம்ம ப்ரீமியம் பைஸு. நம்ம ஏதோ கீழே பாட்டமாக பிடிச்சிட்டு பிரேக் ஈவன் போட்டு ஹோல்ட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஒரு பார்ஷியலையோ இல்லைனா பொசிஷனையோ ஓட விடலாம் மேலே. நம்ம எடுத்ததே ஒரு ப்ரீமியம் பைஸு. இங்கே பிரேக் ஈவனும் போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. ரீட்ரேஸ் ஆனால் அந்த எஃபிஜிக்குள்ளே வந்துடும். ஸோ ஐ வாஸ் லைக் குயிக் ஸ்கேல்ப்பு. இதே $1400 வந்துச்சு, இட்ஸ் மோர் தென் எனஃப்னு சொல்லிட்டு நான் வந்து சார்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். திஸ் வாஸ் த ஒன்லி ட்ரேட் விச் ஐ டுக் இன் திஸ் NQAM செஷனு. பட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு ஸ்னைப்பர் எக்ஸிட் ஆகிட்டுது. இங்கேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக செல் ஆகிற மாதிரி செல் ஆகிட்டு திரும்ப அந்த M15 எஃபிஜியை மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போனோம். இது எதுக்கு கீழே வந்தால் அவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இங்கே ஒரு குட்டி ஒரு இந்த நார்மல் SMT கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப ஒரு பைஸ் ஆச்சு. அதாவது போய் டெய்லி எக்ஸ்டர்னல் பர்ஜ் ஆகிருப்பானான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பர்ஜ் ஆகலை. டெய்லி எக்ஸ்டர்னல் பக்கத்தில் வேணால் நிறைய பேரோட ஆர்டர்ஸ் அங்கே தான் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, பை எடுத்தவங்க. பட் யாரோட ஆர்டர்ஸும் அங்கே க்ளோஸ் ஆகலை. இங்கே போய்ட்டு ஒரு ஷிஃப்ட் கொடுத்துட்டான், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோ பிரேக் வேணும் அடிச்சிருக்கும். பட் இந்த செல்லில் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. அது எப்படி எடுத்திருந்தாங்கன்னு தெரில. ஏன்னா டெய்லி எக்ஸ்டர்னல்லாம் ஹண்ட் ஆகலை, அங்கே ப்ராப்பர் சீக்வென்ஷியல்ஸும் இல்லை. ஸோ தெரில ஹவு தே டுக் த ட்ரேட்னு. பட் ஏன்னா எப்பயுமே ஒரு எசிடேஷன் இருக்கும் மேலே ஒரு மேஜர் லிக்விடிட்டி விட்டுட்டு மார்க்கெட் கீழே போகிறப்ப. பட் 10 AM PO3 அப்படி கூட கேல்குலேட் பண்ணிக்கலாம். 10 AM PO3 ஓப்பன் ஹை, பட் லிக்விடிட்டி பர்ஜ் ஆகலை. இது ஆர்டிஎஸோட லிக்விடிட்டி தான் நம்ம ஃபைனல் டாலர் கால்குலேட் பண்ணால் அப்போ லிக்விடிட்டி பர்ஜ் ஆயிடுச்சு. பட் என்ன தான் அதில் ETSல ஒரு ஹை இருக்குது, பட் ஈக்குவலை விட்டு ஒரு ஷிஃப்ட் கொடுக்குறான். எனிவேஸ் எடுத்திருந்தாலும் நைஸ் தான். நீங்கள் இந்த செல் எடுத்திருந்தாலும் சூப்பர், பை எடுத்திருந்தாலும் சூப்பர். பட் இந்த பை ரொம்ப க்ளீன். நான் எடுத்தனால அது க்ளீன்னு சொல்லலை. நான் ஃப்ரேம் பண்ணதை பாருங்கள். அதுக்கு M15 இன்டர்னல்லு, ஓப்பன், லோவு, டார்கெட்டு, க்ளீனு, ஈஸியாக போய்ட்டான் IRL to ERL. இந்த இடத்துல ஒரு எஸ்டிரேஷன் இருக்கும் இந்த ஒரு இயரில் விட்டு வந்தனால. ஸோ அதனால் சொன்னேன்னா அந்த இதுக்கு ப்ராப்பர் சீக்வென்ஷியல் இல்லை. பைஸ்க்கு நிறைய சீக்வென்ஷியல்ஸ் இருந்துச்சு. தட்ஸ் இட் கைஸ். இது அப்படியே எங்கே இந்த செல்லு போய் போச்சாச்சுன்னா உங்களுக்கு வந்து 4 hour ஒரு அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு மார்க்கெட்டில். வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ 6 AM லோ, ஏன்னா 6 AM ஃப்ளாட் ஓப்பனு, உங்களுக்கு 6 AM லோவில் ஒரு 4 hour ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது. ஸோ அதை மிட்டிகேட் பண்ணிட்டான். இதுதான் அதுக்கு டார்கெட்டு. அதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே பெருசாக ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்கள் ஆர்டிஎச்சில் வச்சு பார்த்தாலுமே மார்க்கெட்டில் இந்த 930 லோ, அந்த இந்த கேப் ஃபில்லு, வேறு எதுவும் ப்ராமிசிங்காக போகிற மாதிரி தெரியல. மேபி இந்த PM செல் சேரு, பட் அது ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து அவ்வளோ ஆசைப்படுவீங்க ஒரு ட்ரேடுக்கு 300 பாயிண்ட்ஸு கிடையாது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். திஸ் வாஸ் த ஒன்லி ட்ரேட். இந்த 2 தான் ட்ரேடு, ஒன்று இந்த பை இல்லை இந்த செல்லு. எதை எடுத்திருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸை பதிவு பண்ணுங்கள். நானும் இந்த ட்ரேடோட எக்ஸிக்யூஷனை நான் உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். See you all tomorrow Tuesday on the price action breakdown. Tata, bye.